இப்போ மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5:45 ஆச்சுங்க. 6:45க்கு ஒரு பஸ். வெறும் வயித்துல அப்படியே நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் சாப்பிட்டு போயிட்டு இருந்தேங்க. கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஏறி போகணுங்க. சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 900 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாய் ஹலோ ஆல். இந்த vlog எதை பற்றினா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குங்க. திடீர்னு நாய் வளைச்சோடனே டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு. இந்த நாயெல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. இல்ல தலைவரே, நம்ம ஊர் நாய்களுக்குல இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்லைல்ல. பை நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆர்மி செலெக்ஷனுக்காக காலையில் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இப்போ மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5:45 ஆச்சுங்க. 6:45க்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பிடிக்க தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. பஸ்ஸும் வர மாதிரி தெரில, சூரியனும் வர மாதிரி தெரிலங்க. கொஞ்ச நேரத்துலேயே பஸ் வந்துருச்சுங்க. பொள்ளாச்சிக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 8 ரூபாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்மி செலெக்ஷன் போயிட்டு வர வரைக்கும் எவ்வளோ செலவாகுதுன்னு சைடில் ஆட் பண்ணிகிட்டே வரேங்க. பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டேங்க. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் பஸ் மாறி போகணுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:34 ஆச்சுங்க. இப்போ பொள்ளாச்சி டு கோவை போகிற பஸ்ஸில் உட்காந்துருக்கேங்க. டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்னு நினைக்கிறேன். வெறும் வயித்துல அப்படியே நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் சாப்பிட்டு போயிட்டு இருந்தேங்க. முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. என்னடா ரோட்ல படம் கொட்டுற? எது ரோட்லயா? கடல்ல தானே போயிட்டு எப்படி கரைக்கு வந்துச்சு? கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஏறி போகணுங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு 10 ரூபா டிக்கெட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொடி பறக்குதா? ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதும் உள்ள ஹோட்டலில் ரோஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்ததுங்க. ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. இந்த ட்ரெயினில் விற்கிற ஃபுட்டை மட்டும் வாங்கி சாப்பிடாமல் போகணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 900 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். சின்னதாக கூட ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கணுங்க. ஏன்னா ஆர்மி ஃபிசிக்கல் அவ்வளோ டஃப்பாக இருக்குங்க. அவ்வளோ தூரம் போயும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடக்கூடாதுங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்தியாவிலேயே டஃபஸ்ட்டு ஃபிசிக்கல்னால் அது ஆர்மி ஃபிசிக்கல் தாங்க. சின்னதாக கூட ஹெல்த் இஷ்யூ வச்சுட்டு ஓட முடியாதுங்க. அதுக்காக தாங்க சொல்கிறேன். இப்போ என்ன பிளான்னா நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து பெலகாவிக்கு டேரக்ட் ட்ரெயின் அவைலபிள் இல்லைங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறோம், பெங்களூர்லேருந்து பெலகாவி போகிறோங்க. அந்த மாதிரி தான் ட்ரெயினும் ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணியிருக்காங்க. போகிறதுக்கு மட்டும் டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்துருச்சுங்க. எதனால் இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குன்னா நமக்கு சிங்கிள் ட்ரெயின் கிடையாதுங்க. 2 ட்ரெயின் மாறி மாறி தாங்க போகணும். அது இல்லாமல் நான் கடைசி நேரத்தில் தாங்க டிக்கெட் புக் பண்ணேன். டிக்கெட் புக் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் பிளானும் சேர்த்து தாங்க புக் பண்ணியிருந்தேன். அது என்ன ஆல்டர்னேட்டிவ் பிளான்னா கன்ஃபார்ம் டிக்கெட்னு ஒரு ஆப் இருக்குங்க. நான் அதில் தான் டிக்கெட்லாம் புக் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் பிளான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் 3 மடங்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுங்க. அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுமா என்னன்னு தெரிலங்க, ஆனால் மேக்ஸிமம் டிக்கெட் புக் ஆயிருங்க. இந்த ஆப்ஷனை மேக்ஸிமம் ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுறதால முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் என்னங்க ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேங்க. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? காய்ஸ், இந்த சப்ஜா சீட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் தண்ணியில் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இதோட அவுட்புட் பார்க்கலாம். அதுக்குள்ளே சாப்பிட்றலாம் வாங்க. ஆக்சுவலி வீட்டில் இருந்தே சப்பாத்தி ப்ளஸ் மீன் குழம்பு கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் சாப்பிட்ருக்கேன். என்னென்ன அம்மா சுட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கும். நானே சுட்டதுனால கொஞ்சம் கரடு முரடாக இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஒரு 4 o'clockலாம் பெங்களூர் ரீச் ஆகிடலாங்க. அங்கே போயிட்டு கூட நைட்டுக்கு நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே சப்ஜா சீட்ஸோட அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. வெறும் 10 நிமிஷத்துலேயே இந்த அவுட்புட்டுங்க. பட் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஆக்சுவலி நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சு கொண்டு வந்திருந்தேங்க. பாதி குடிச்சிட்டு பாதி வச்சுருந்தேன். நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி நம்ம நண்பன் வந்திருந்தாங்க. அந்த அறிவாளி என்ன பண்ணான்னா இந்த தண்ணி கொண்டு போய் கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க. ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டால், அது மச்சான் ஒரே குப்பையாக இருக்குடா, அதான் நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கேங்லேயும் இப்படி ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு வழியாக பெங்களூர் ரீச் ஆகிட்டோங்க. அப்புறம் என்னங்க, பிஜிஎம் போட்டு இறங்க வேண்டியதான். பிஜிஎம் கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன். தப்புல்ல விடுங்க. 3:30 பெங்களூர் ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் இப்போ 5:30க்கு தாங்க வந்து ரீச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்குங்க. அது வரைக்கும் இங்கே தான் தனியாக உட்காந்து இருக்கணும். சுற்றி முற்றி ஒரு ஆள் இல்லைங்க, ஒரே அமைதியாக இருக்குது. ஆக்சுவலி என்னோடய பாசக்கார தம்பி ஒருத்தர் இருக்காங்க, காலேஜ் ஜூனியர். அவனும் நானும் 2 பேர் சேர்ந்து வரலாம் தாங்க பிளானே போட்டிருந்தோம். பட் கடைசி நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் இன்ஜுரி ப்ளஸ் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளை தனியாக தவிக்க விட்டாங்க.
ஆனால் என் மண்டையில் ஓடிட்டு இருந்தது ஒன்றே ஒன்று தாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த செலெக்ஷன் எப்படியாவது அட்டன் பண்ணியே ஆகணும்னு கிளம்பி வந்துட்டாங்க. இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அடிப்பொலியாக இருக்குங்க. ஆக்சுவலி இதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் பெங்களூர் வர்றது. அடிப்பொலியாக இருக்குங்க பெங்களூர். உங்களுக்கு மொபைலில் வியூ எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் வேற மாதிரி இருக்குங்க வியூ. கொஞ்சம் அங்கே பாருங்களேன், அந்த பாலத்து மேலே நடந்து போயிட்டுருக்க ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் ஏதோ ஒரு கனவோடையும் எய்மோடையும் நடந்து போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனவு எய்முன்னு இருக்கும், அதை நோக்கி ஓடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச எல்லாரையும் சேஃபாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. இதோட பார்ட் 2 சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது, இல்லை என்ன டெவலப் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. பாய்.